தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் மாவுக்கட்டு கலாச்சாரமும் திறனற்ற காவல்துறை குற்றம் சாட்டப்பட்டவர்களை சுட்டுப்பிடித்ததாக விளம்பரம் தேடுவதும் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதெல்லாம் மக்களை காக்கும் நடவடிக்கையா என்ற சந்தேகத்தையும் எழுப்பிய நிலையில் இதுகுறித்து விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. அதிமுக ஆட்சி காலங்களில் அமைதி பூங்காவாக சொர்க்க பூமியாக திகழ்ந்த தமிழகம் இன்று குற்ற செயல்களின் கூடாரமாகவும் கொள்ளையர்களின் புகலிடமாகவும் மாறிவிட்டது. கொலை, கொள்ளை, வழிப்பறி மட்டுமின்றி பெண்களுக்கு எதிரான அநீதிகளும் அதிகரித்துள்ளது. இவற்றுக்கெல்லாம் மூல காரணங்கள் என்று ஆராயும் போது அதிகரித்துள்ள போதை பழக்கமே விடையாக கிடைக்கிறது. இவற்றை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டிய திராவிட மாடல் முதல்வரோ பொதுமக்கள் மத்தியில் ரீல்ஸ் மூலம் ரீல் விட்டு கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம் என்றால், குரட்டை விட்டு கோட்டை விடும் காவல்துறையின் செயல்பாடுகளோ அதைவிட மோசம் எனும் அளவுக்கு உள்ளது. பிரியாணி கடை, அண்ணா பல்கலைக்கழக சார் விவகாரத்தில் தொடங்கி திருநெல்வேலி முன்னாள் போலீஸ்கார் கொலை வரை குற்ற சம்பவங்களின் பின்னணியில் காவல்துறையினரே இருந்துவிட்டு பின்னர் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கை கால்களுக்கு மாவுக்கட்டு போடும் பணியை செவ்வனே செய்துவிட்டதாக தம்பட்டம் செய்கின்றனர். நடப்பு மார்ச் மாதத்தில் மட்டும் 15 பேர் வரை மாவுக்கட்டும் 7 பேரை சுட்டுப்பிடித்ததாகவும் கூறும் காவல்துறை வடமாநில வழிப்பறி கொள்ளையனை என்கவுண்டர் என்ற பெயரில் கொலை செய்து சாதித்துள்ளதாக கூறுவதற்கு மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். இது போன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களிடம் ஹீரோயிசம் காட்டவா அல்லது குற்றவாளிகளுக்கு பூச்சாண்டி காட்டவா என்பது விளங்காத நிலையில் குற்றங்களை தடுக்க வேண்டிய காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கிறது. அதை கண்காணிக்க வேண்டிய விடியா திமுக அரசோ குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கேற்ப குற்றம் நேர்வதற்கு முன்னமே வராமல் காத்து கொள்ளாத திமுக அரசு நெருப்பின் முன் நின்ற வைக்கோல் போர் போல அழிந்துவிடும் என மக்கள் விமர்சிக்கின்றனர்.